முடிந்தது. ஆமையா தெய்வ அமிர்த காரியாகி விட்டது. கலசமும் எம்டி ஆயிடுச்சு. ஆமா. பார்க்கின்றார் கோபாலக்கண்ணை. என்ன நினைக்கின்றார்? என்னம்மா தெய்வக்கு வரிசை முடிந்தது. முடிந்தது. தெய்வ அமிர்தமும் முடிந்தது. முடிந்தது. அசுரர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நினைத்தார்? எங்கிருந்தோ ஒரு பெண்ணால் வந்தால், ஒரு பெண்ணால் வந்தால் பங்கிடுதல் சொன்னால், ஆமா தெய்வங்களுக்கே பங்கிட்டாளே. ஆமா ஓரக வஞ்சனக்காரி. நம்மள என்ன செஞ்சு விட்டார்? நம்மகிட்ட எம்டியா காட்டிட்டாள. ஆமா. ஓம எப்படி வருக்கும்? நம்மகிட்ட வெறும் பாத்திரத்தை காமித்து விட்டாளே. அப்படி நினைத்துக் கொண்டு அசுரர்கள் கோபம் வருகின்றது. ஆமா கோபம் வருகின்ற போது என்ன நினைக்கின்றார்? எப்படி அம்மா அசுரர்கள் படையெடுத்து நின்று கொண்டு ஆமா தேவக்களை அழிக்கும்படி நினைக்கின்றார்கள். தேவக்களை அழிக்காமல் விடக்கூடாது. ஆமா. அசுரர்கள் நினைத்த போது கோபாலக்கண்ணன் என்ன நினைக்காரு? என்ன நினைத்தார்? நம்மளை கொண்டு தேவக்களுக்கு இறந்து வந்து விட்டது. இந்த இடைஞ்சல நம்ம தான் தீர்க்க வேணும். ஆமா வேற யாராலுமா முடியும்? ஆமா. அப்படி நினைத்துக் கொண்டு கையில் இருக்க சங்கு சக்கரத்தை ஏவுகின்றார். ஆமா ஏவி விடுகிறார். அசுரர்கள் தலையை அறுக்கும்படி ஏவுகின்றார். அப்படி ஏவுகின்ற போது அந்த சங்கு சக்கரமான எப்படி விரட்டி வருகின்றதானா? விரட்டி வருகிறது. காராகாரா என்றுதான் கரகரை என்று வருகின்றது. ஆமா கரகரை என்று விரட்டி வருகிறது. மலமலை என்று விரட்டி வருகின்றது மாயோரோட சக்கரமானது. அப்படி விரட்டி வருகின்ற போது அசுரர்கள் எங்க ஓடுகின்றார்கள்? எங்கே அம்மா ஓடுகின்ற? பாதாள உலகத்துக்கே ஓடுகின்றார்கள். பாதாள உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றார். ஆமா. பாதாள உலகத்தை ஓடி வருகின்ற போது சக்கர